இன்றைய தலைப்பு செய்திகள். 48வது சென்னை புத்தக காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் இன்று மாலை 4:30 மணி அளவில் தொடங்கியது. இப்புத்தக காட்சியை தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். தொண்டர்கள் புடைசூழ தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் திமுக அரசுக்கு எதிராகவும் இந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்துள்ளார். சாட்டையடி கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை உடலை வருத்தி முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்தால் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாளை கவர்னர் ரவி ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அண்ணாமலை கொண்டு செல்வார் என நினைத்து IPS அதிகாரியான அவரை பாஜக தலைவராக அமர வைத்தது டெல்லி மேலிடம். ஆனால் இவர்கள் நினைத்தது ஒன்று கூட நிறைவேறவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் காவல்துறை தரப்பிலிருந்து FIR கசியவில்லை என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் அளித்துள்ளது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி கொடிநாளாக அனுசரிக்கப்படுகிறது. கொடிநாளில் திரட்டப்படும் நிதி முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படுகிறது. மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த ஜியாவுதீன் வயது 43. இவர் கும்பகோணம் அருகே கோவிலாச்சேரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் அரபி வகுப்பு எடுக்கும் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோவில் பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீலகிரியில் பந்தலூர் மக்களை அச்சுறுத்தி வந்த புல்லட் என்ற பெயரிடப்பட்ட யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். 2024 பிரபலங்களின் திருமணங்கள். திருமண பந்தத்தில் இந்த ஆண்டும் பல பிரபலங்கள் இணைந்திருக்கிறார்கள். ஏனோ பெரும்பாலான பிரபலங்கள் காதல் திருமணத்தையே விரும்புகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு மதுரையிலிருந்து சென்னை வழியாக நவஜோதிர்லிங்க தரிசனத்திற்காக சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல் குளம் 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணாலான முழுமையான பானைகள், தட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. அதிமுக சார்பில் இன்று நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டம் வரும் டிசம்பர் 30ஆம் தேதியன்று நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி K. பழனிசாமி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் தண்ணீர் ட்ரம்மில் இறந்து கிடந்த 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த 54 வயது நபரை புனே போலீசார் கைது செய்துள்ளனர். பவானி சாகர் அணையிலிருந்து மேலும் 7 நாட்களுக்கு 1028.16 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலை விவகாரத்தில் வெட்கக்கேடானது, CBI விசாரணை வேண்டும் என்று அடுக்கடுக்காக EPS கேள்விகளை அடுக்கியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூராபாளையம் ரோடு பரமநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் கொளஞ்சி. இவரது மகன் சரத்குமார் தினந்தோறும் மது குடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றதாகவும், இப்படி அடிக்கடி காலை முதல் மாலை வரை குடித்தால் உனக்கு யார் திருமணத்திற்கு பெண் கொடுப்பார்கள் எனவும் தந்தை கொளஞ்சி சண்டையிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மது குடித்துவிட்டு தகராறு செய்த மகனை தந்தையே சரமாரியாக வெட்டியுள்ளார். திருச்சியில் இந்திய பகுத்தறிவாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் ஆராசா, சத்யராஜ் பங்கேற்றனர். ஈரோட்டில் மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி பெண் துணை வட்டாட்சியரிடம் ரூபாய் 2,30,00,000 மோசடி செய்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். நேர்த்தி கடனை நிறைவேற்றுகிறார் அண்ணாமலை என்று அமைச்சர் சேகர் பாபு தாக்கி பேசியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் 27,315 போதை பழக்கங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மத்திய மண்டல IG கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைந்து நாளையுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இதையொட்டி நாளை பேரணி நடக்க உள்ளது. மேலும் நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பேரணிக்கு கலந்து கொள்ள திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுடில்லியில் உடல்நலக்குறைவால் காலமான முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் இல்லத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று நேரில் சென்று அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். கடைசி நேரத்தில் சாட்டை மாறியதாக அண்ணாமலை மீது விமர்சனங்கள் குவிகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் தொகுதியில் ரெட்டியார் சத்திரத்தில் சுமார் ரூபாய் 13 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த நிலையில் கேட்டவுடன் கொடுத்தார், உயிருள்ளவரை முதல்வரை மறக்க மாட்டேன் என்று அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள திம்மாபுரம் வடக்கு காட்டுக்கோட்டாய் பகுதியைச் சேர்ந்த செந்திலுக்கும் பாண்டியன்குப்பம் கிராமத்தை சேர்ந்த நிர்மலாவிற்கும் கடந்த 8 வருடத்திற்கு முன்பு திருமணமான நிலையில் அவர்களுக்கு கனிஷ்கா என்ற 6 வயது பெண் குழந்தையும் ஹரிணி என்ற 4 வயது பெண் குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் பால் வியாபாரம் செய்தபோது சோளக்காட்டில் மர்மமான முறையில் நிர்மலா இறந்து கிடந்ததாக தகவல் வந்துள்ளது. 2024 வேகமாக கடந்து இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் நடப்பாண்டில் பிரதமர், முதல்வர், எதிர்க்கட்சித் தலைவர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள், நீதிபதிகளின் பேச்சுகள், சர்ச்சைகள், அது தொடர்பான கண்டனங்கள், போராட்டங்கள் என நாட்டு மக்களிடையே பெரும் பேசு பொருளாகி வருகிறது.
நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தின விழாவில் கலந்து கொள்ள நடிகர் விஜய்க்கு நேரில் சென்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மும்பையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை மகாராஷ்டிரா அரசு விதித்துள்ளது. தமிழக காவல்துறையில் 4 ADSPக்களை இடமாற்றம் செய்து தமிழக DGP சங்கர் ஜுவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் யாரை காப்பாற்ற அரசு முயற்சிக்கிறது என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக மூத்த தலைவர் H. ராஜாவுக்கு சிறப்பு நீதிமன்றம் விதித்த ஓராண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தை காக்க வந்த ஆபத் பாந்தவனாகவும் அனாதை இரட்சகனாகவும் தங்களை நினைத்து கொண்டு சென்ற அதிமுக ஆட்சியில் நடந்த சம்பவங்களுக்கு எதற்கெடுத்தாலும் கண்டன கவுண்டர் கொடுத்து கொண்டு இருந்த மாண்புமிகு நடிகர்கள், இயக்குநர்கள், நாட்டுப்புற பாடகர்கள் எல்லாம் இப்போது எங்கே போனார்கள் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அரிதான தலைவர்களில் ஒருவராக மன்மோகன் சிங் பெயரை வரலாறு பொறித்து வைக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்ற உப்பு புலி காரம் இணையத்தொடர் விரைவில் நிறைவு பெற உள்ளது. இதன் இறுதி நாள் படப்பிடிப்பை படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படங்களை இத்தொடரின் நடித்த நடிகர் இணையதள பக்கங்களில் பகிர்ந்துள்ளனர். ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஒரு பீச்சில் ஒரு குற்றம் நடக்குது என்பதற்காக பீச் முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமா? குற்றம் நடந்த பிறகுதான் அதை மையமாக வைத்து பாதுகாப்பு அளிக்க முடியும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் அருகே 5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பரங்கிமலை காவல் குடியிருப்பில் வசித்து வந்தவர் சத்யபிரியா. கல்லூரி மாணவியான இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு பரங்கிமலை ரயில் நிலையத்தில் சதீஷ் என்ற இளைஞரால் ரயில்வே தண்டவாளத்தில் வந்த ரயில் முன்பு தள்ளிவிடப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து மாணவியை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்த வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள கொத்தமங்கலம் சுண்டாங்கி வசை பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன் மகன் அவினேஷ், வயது 21. இவர் நேற்று இரவு நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தவர் இரவு வீட்டிற்கு செல்லாத காரணத்தால் தேடிய நிலையில் தண்ணீர் இல்லாத கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திமுகவை தோலுரித்து காட்டப் போகிறோம் என்று சாட்டையடி போராட்டத்திற்கு பின் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு பிரதமர் மோடி நேரில் அஞ்சலி செலுத்தினார். 2024 ரீவைன் பாரா ஒலிம்பிக்கில் 29 பதக்கங்கள் வென்று இந்தியா சாதனை படைத்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்டில் தென்னாப்பிரிக்கா 301 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. ஜெய்ஸ்வால் ரன் அவுட்டுக்கு யார் காரணம் என்ற கேள்வி எழும்பிய நிலையில் இந்திய முன்னாள் வீரர்களிடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்டில் 3 பேர் சதம் 586 ரன்கள் குவித்து ஜிம்பாப்வே ஆல் அவுட் ஆனது. PV சிந்து, வெங்கட் தத்தா தம்பதி திருப்பதியில் சாமி தரிசனம் செய்தனர். தங்கத்தின் விலை ஏர்முகமாகவே உள்ளது. நேற்றை விட இன்று தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் 25, ஒரு பவுனுக்கு ரூபாய் 200 உயர்ந்துள்ளது. இன்று ஒரு கிராம் தங்கம் ரூபாய் 7150க்கு விற்பனையாகி வருகிறது. இன்று ஒரு பவுன் தங்கம் 57,200 ரூபாயாக விற்பனையாகி வருகிறது. தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 28 முதல் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.